السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஆறாவது பாடத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தில் நம்ம ஏற்கனவே இது முன்சென்ற பாடத்தில் வந்து அலிஃப்லாம் எப்படி கொண்டு வரது, எதுக்காக கொண்டு வரது, அதே போல் ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் நம்ம இணைச்சி இவருடைய இன்னது அப்படின்னு நம்ம சொல்கிறது, எப்படி நம்ம சொல்கிறது, அந்த விடயங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆரம்ப பாடத்தில் ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து அதாவது ஒரு விடயத்தை நம்ம சுட்டி காட்டி சொல்லும் போது அந்த சுட்டு பெயர் அது அல்லது இஸ்முல் ஷாரா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம ஹாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த பாடத்தில் நூலாசிரியர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதனுடைய பின்பால், அதாவது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன் முன் சென்ற பாடத்தில், அதாவது அரபு மொழியில் வந்து இப்போ நாம் வந்து தமிழில், சிங்களத்தில், இந்த மாதிரியான மொழிகள் எல்லாம் ஆண் பெண், அதாவது ஆண்பால் பெண்பால்ன்றது வந்து நம்ம உயிருள்ள விடயங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம், இல்லைன்னா உயர்தினியை மாத்திரம் நம்ம கவனித்து பார்ப்போம். ஆனால் அரபு மொழியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதில் வந்து அகர்நேயம் வந்து ஒரு சில அடையாளங்களை கொண்டு அதை வந்து பெண்பாலாக, இல்லைன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து அரேபியர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பெண்பாலாகத்தான் பாவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியானது எல்லாத்தையும் நம்ம வந்து பெண்பாலாகவே பயன்படுத்துவோம். ஓகே, அப்போது அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியாப்பட்டவைகளை நாம் வந்து சுட்டி காட்டி சொல்லும் போது எப்படி நாம் சொல்லணும், அதாவது ஹாதாவுடைய பெண்பால் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அடுத்தடுத்த பாடங்களில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பெரும்பாலும் பெண்பாலுக்குரியதாக வரும் அப்படின்ற ஒரு சில விடயங்களையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆண்பால் பெண்பாலுடைய வார்த்தைகளில், அதாவது அகர்நிலை சார்ந்தது. ஸோ அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அத்தர்சு சாதிசு. ஓகே, ஆறாவது பாடம் அத்தர்சு சாதிசு. ஹாதிஹி, இது நம்ம அகரிணையாக சொன்னோம்னா இது. ஓகே, உயர்தினாக கூட இதை நம்ம பாவிக்கலாம். இப்படி ஹாதா என்ற இது ஆண்பாலுக்குரியது, அதே நேரத்தில் அதாவது அகரிணையான ஆண்பாலை சார்ந்ததுக்கு, அதே நேரத்தில் உயர்தினியாக இவன் அப்படின்ற அர்த்தத்துக்கு கொடுக்கலாம். அதுபோல் இதுலேயும் ஹாதிஹி, இது பெண்பாலுக்குரியது அகரிணை, அதை வந்து உயர்தினைக்கும் இவள் அப்படின்ற அர்த்தத்துக்கும் பாவிக்கலாம். ஓகே, ஹாதப்னு ஹாமிதின், இவன் ஹாமிதுடைய மகன், அல்லது இது ஹாமிதுடைய மகன், நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. வஹாதிஹி பின்து யாசிரின், மேலும் இது அல்லது இவள் யாசிருடைய மகள். ஓகே, அதுக்கப்புறம் இப்னு ஹாமிதின் ஜாலிசுன், ஹாமிதுடைய மகன், ஓகே, ஜாலிசுன் உட்கார்ந்திருக்கின்றான். வபின்து யாசிரின் வாக்கிஃபத்துன், யாசிருடைய மகள் வாக்கிஃபத்துன் நின்றிருக்கின்றார். ஓகே, பாருங்கள், இங்கே வாக்கிஃபுன் என்றது நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். வாக்கிஃபுன்னா நின்றிருக்கின்றான். அதை பெண்பாலாக்கும் போது என்ன செய்வாங்க, அந்த பெண்பாலுக்குரிய அந்த அத்தா அல் மர்பூத்தாவை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, வாக்கிஃபத்துன். ஸோ இது நிறுத்தும் போது என்ன செய்வோம், வாக்கிஃப அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், மொழிவோம். ஓகே, நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹாத இப்னு ஹாமிதின் வஹாதிஹி பின்து யாசிர், இப்னு ஹாமிதின் ஜாலிசுன் வபின்து யாசிரின் வாக்கிஃப. ஓகே, இங்கால வந்து ஒரு பெண் டாக்டருடைய, பெண் வைத்தியருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அதாவது படம் வரைஞ்சிருக்கிறாங்க. மன் ஹாதிஹி, இவள் யார் அல்லது இது யார். ஹாதிஹி உஹ்துல் முஹந்திசி, இவள் அல்லது இது பொறியியலாளர், அதாவது இன்ஜினியருடைய சகோதரி. அஹிய ஐதன் முஹந்திசத்துன், அவளும் பொறியியலாளரா, பெண் பொறியியலாளரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இல்லை, ஹிய தபீபத்துன், அவள் பெண் வைத்தியர். ஓகே, அதாவது வைத்தியர் உண்டு. அடுத்ததாக ஒரு அதாவது வண்டியுடைய பிக்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. இங்கே சையாரத்து மன் ஹாதிஹி, சையாரத்து மன் ஹாதிஹி, இது யாருடைய வண்டி, இது யாருடைய வண்டி. ஹாதிஹி சையாரத்துல் முதீரி, ஹாதிஹி சையாரத்துல் முதீரி, இது பாஸுடைய வண்டி அல்லது தலைமை ஆசிரியருடைய வண்டி. ஓகே,
இங்கால வந்து ஒரு அயன் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. மா ஹாதிஹி இது என்ன, மா ஹாதிஹி இது என்ன, ஹாதிஹி மிக்வாத்துன், ஹாதிஹி மிக்வாத்துன் இது ஒரு அயன். ஓகே, இஸ்திரி பெட்டி. ஹைர், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் உயர்திணை சார்ந்தது. ஓகே, உயர்திணை பெண்பால். இது ரெண்டும் அகரிணை பெண்பால். அகரிணை வார்த்தை என்ன, செய்யாரா. அப்போது இதில் வந்து பெண்பாலுக்குரிய அந்த அச்சா அல் மர்பூத்தாக இருக்குது. நான் முன் சென்ற படத்தில் சொல்லியிருப்பேன். மாதிரி இந்த மாதிரி முன்னால் இருக்கக்கூடிய எழுத்தோட இணைஞ்சு வரலைன்னா இப்படி தனியாக வரும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வந்திருக்கு செய்யாரா. அப்போ அது பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை போல் இதில் மிக்வா இஸ்திரி. ஓகே, அதுலேயும் அதே தா இருக்குது. அப்போ அதையும் பெண்பாலாக பாவிக்கப்பட்டிருக்கு. ஹாதான்னு இல்லாமல் ஹாதிஹி, ம ஹாதிஹி, ஹாதிஹி மன் செய்யாரத்து மன் ஹாதிஹி. புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் தான் இது பாவிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உயர்தினில் வரக்கூடிய பெண்பாலை வந்து நாம் முஅன்னஸ் ஹகீகி, உண்மையான உயர்தின மாத்திரம் கிடையாது, உயிருள்ள வைகளில் வரக்கூடிய பெண்பாலை வந்து நாம் அல் முஅன்னஸ் அல் ஹகீகி, உண்மையான யதார்த்தமான பெண்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அகரிணையான அல்லது உயிரற்ற பொருட்களில் வரக்கூடிய பெண்பாலை வந்து நாம் முஅன்னஸ் மஜாசி, அதாவது மொழி ரீதியாக அதை வந்து சும்மா பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தோட யதார்த்தமாக அல்லாமல் யதார்த்தமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக அதே தொடரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாமே அதாவது அகரிணைக்கு உண்டான உதாரணங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு பை, இங்கால ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் கடிகாரம், அதுக்கப்புறம் வந்து கரண்டியும் ஒரு பாத்திரமும், அதுக்கப்புறம் பசுமாடு, வாய், இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹை, லிமன் ஹாதிஹி இது யாருக்குரியது, இல்லைன்னா இது யாருடையது. ஹாதிஹி லி ஹாலிதின் இது ஹாலிதுக்குரியது, இது ஹாலிதினுடையது. ஏன் இது அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹாதிஹி இதுக்கு, ஹாதா இல்லாமல் என்ன, இது பை. ஏற்கனவே நாம் பார்த்தோம் பைக்கு என்ன சொல்கிறது, ஹகீபத்துன். ஓகே, அப்போது அந்த நேரத்தில் வந்து ஹகீபத்துன்ன்றது பெண்பாலாக அமையுது. ஓகே, அப்போது சைக்கிளுக்கு சொல்கிறது தர்ராஜத்துன். ஓகே, தர்ராஜத்து அனசின் ஹாதிஹி இது அனசுடைய சைக்கிளா. தர்ராஜத்து அனசின் ஹாதிஹி லா ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின் இல்லை, இது அம்மாருடைய சைக்கிள். ஹாதிஹி ஜதீதத்துன் இது புதியது. வதர்ராஜத்து அனசின் கதீமத்துன் மேலும் அனசுடைய சைக்கிள் பழையது. பாருங்கள், இந்த வர்ணனை வார்த்தைகள் ஜதீதத்துன் கதீமத்துன் இது எல்லாமே வந்து என்ன செய்யுது, பெண்பாலத்து சார்ந்தே வருது. அப்போது எதை நாம் சொல்லப்படுதோ அதையே ஒத்தியதாக அந்த வர்ணனைகளும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமாக ஹாதிஹி சாஅத்து அலியின் இது அலியுடைய கைக்கடிகாரம். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன் அது மிகவும் அழகானது. ஹாதிஹி மில்ஆகத்துன் இது ஒரு கரண்டி. வஹாதிஹி கிதுருன் மேலும் இது ஒரு பாத்திரம். பொதுவாக இந்த பாத்திரம், இந்த மில்ஆகத்துன்றது வந்து தா இருக்குது, பெண்பாலாக இருக்குன்றது டைரெக்டாக நமக்கு தெரியும். சாஅத்துன்லேயும் தா இருக்குது, பெண்பாலுக்குரிய அந்த தா அல் மர்பூத்தா. தர்ராஜத்துன்லேயும் இருக்குது, ஹகீபத்துன்லேயும் இருக்குது. ஓகே, இதில் மில்ஆகத்துன் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கிதுருனுக்கு வந்து இல்லையே. ஸோ இது வந்து அரபியர்கள் இந்த மாதிரி அதாவது பயன்படுத்தியிருக்கிறாங்க என்றது நமக்கு தெரிய வருது. அதனால் நம்ம அதை மாதிரி தான் அதை பாவிக்கணும். ஓகே, அல் மில்ஆகத்து ஃபில் கித்ரி கரண்டியானது பாத்திரத்தில் இருக்கின்றது. ஓகே, ஹாதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி இது விவசாயியுடைய பசுமாடு. ஓகே, அல்லது இது விவசாயியுடைய பசு. ஹாதா அன்ஃபுன் வஹாதா ஃபமுன் இங்கால வந்து ஒரு மூக்கனுடைய பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, அது சரியாக தெரியுதில்லை. இது மூக்கு, இது வாய்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் உடல் உறுப்புகள் சார்ந்ததில் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம் இன்ஷா அல்லாஹ். எதெல்லாம் ஒற்றையாக வருமோ, இப்போ மூக்கு ஒன்று தான் இருக்குது, மூக்கு துவாரங்கள் 2 இருக்கும், ஆனால் மூக்கு என்ற அந்த ஒரு உறுப்பு தான், வாய் ஒரு உறுப்பு. இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து அதாவது ஆண் பாலாக பயன்படுத்தப்படும். 2 வரக்கூடியது காது, கண்கள், காதுகள் அப்படின்னு வரக்கூடியதெல்லாம் பெண் பாலாக பயன்படுத்தப்படும். ஓகே, ஹைர். இப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹாதிஹி உதுனுன், இது காது. வஹாதிஹி ஐனுன், இது கண். வஹாதிஹி யதுன், இது ஒரு கை. வஹாதிஹி ரிஜிலுன், இது ஒரு கால். ஓகேவா? இதெல்லாமே டபுள் இருக்கிறதுனால அதெல்லாம் பெண் பாலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹைர். இப்போது இதுதான் நம்ம இன்னைக்குரிய பாடம். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். தமாரீன், பயிற்சிகள். இக்ரா வக்துப், வாசியுங்கள், எழுதுங்கள். ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளி வாயல். வஹாதிஹி மദ്രസத்துன், இது ஒரு பாடசாலை. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், மദ്രസத்துன் பெண்பாலாக இருக்குது. மன் ஹாதிஹி, இவள் யார் அல்லது இது யார்? ஹாதிஹி உஹ்து அப்பாஸின், இவள் அல்லது இது அப்பாஸுடைய சகோதரி. ஹாதா தீக்குன், இது ஒரு சேவல். வஹாதிஹி தஜாஜத்துன், மேலும் இது ஒரு கோழி. ஹாதப்னுல் முதீரி, இது முதீருடைய அதாவது பாஸுடைய அல்லது ஸ்கூல் மாதிரியானதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தலைமை ஆசிரியருடைய பிரின்சிபலுடைய மகன். வஹாதிஹி பின்துல் முதர்ரிசி, மேலும் இவள் அல்லது இது பின்துல் முதர்ரிசி ஆசிரியருடைய மகள். ஹாதிஹி உம்மு யாசிரின், இவர் அல்லது இவள் அல்லது இது யாசிருடைய தாய். ஐன கலமுல் லஹம், ஐன கிதருல் லஹம், எங்கே அதாவது இறைச்சியுடைய பாத்திரம், இறைச்சி பாத்திரம் எங்கே? ஓகே. ஹிய ஃபித் தல்லாஜதி, அது குளிர் அதாவது குளிரூட்டு பெட்டியிலே இருக்கின்றது. ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. வஹாதி நாஃபிதத்துன், மேலும் இது ஒரு ஜன்னல். ஓகே. இப்போது இங்கே வந்து படங்கள் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே ஏற்கனவே போனது. மா ஹாதா ஒமா ஹாதிஹி என்ன கேட்க சொல்லியிருக்கிறாங்க. எது இதெல்லாம் ஆண்பாலாக இருக்குமோ அது எல்லாத்தையும் மா ஹாதா, இது என்ன என்றும், இது இதெல்லாம் பெண் பாலாக இருக்குமோ ஒமா ஹாதிஹி, இது என்ன என்றதை ஒமா ஹாதி என்றும் கேட்டு பழகணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்போ இங்கே பேனா, கலம், மிலாக்கா, கரண்டி, கிதாப் புத்தகம் அல்லது தஃப்தர், கோப்பி புத்தகம், கமீஸ் சட்டை, அல் மദ്രസா அல்லது மദ്രസா பாடசாலை, பாடசாலை அல்லது இது வீடுன்னு நினைக்கிறேன், பைத். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது சரியானது வந்துச்சுன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் கை கடிகாரம், சா, அதாவது வண்டி, சையாரா, கதவு, பாப் இல்லைனா பாப், கால், ரிஜில், அதாவது சைக்கிள், தர்ராஜா, கை, யத். இங்கே வந்து ஒரு மூக்கு வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. மூக்கு இருந்துச்சுன்னா அன்ஃப். அதுக்கப்புறம் ஃபம், வாய், அல்மிலாக்கா, இங்கே கரண்டியை கொடுத்துருக்கிறதுனால இது அல் கிதர். ஓகே. இல்லைனா கிதர் அதாவது பாத்திரம். அதுக்கப்புறம் மிக்வா, இஸ்திரி பெட்டி, குர்சி, கடிகார அதாவது கதிரை, சாரி. அதுக்கப்புறம் தல்லாஜா, குளிர்சாதன பெட்டி, மிஃப்தாஹ், திறப்பு சாவி, மஸ்ஜித், பள்ளிவாயல், நஜம், நட்சத்திரம். ஓகே. அடுத்ததாக சில உதாரணங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு உதாரணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த உதாரணத்தை வாசிச்சுட்டு இக்ரா அல் மிசால், உதாரணத்தை வாசித்து வகௌவின் ஜுமலன் அலா கிராரி, அதற்கமைவாகவே அதனை போன்றதாகவே அதே வழிமுறையில் வாக்கியங்களை அமையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறாங்க, முஹம்மதுன் தாலிபுன், முஹம்மத் ஒரு மாணவன். ஆமினத்து தாலிபத்துன், ஆமினா ஒரு மாணவி.
அப்போது ரெண்டாவது கொடுத்துருக்காங்க ஹாமிதுன் தபீபுன். ஹாமித் ஒரு அதாவது வைத்தியர், ஆண் வைத்தியர். ஃபாத்திமா எங்கால நீங்கள் எழுதணும் அதனுடைய பெண்பால். உங்களுக்கு தெரியும் பெண்பால் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த தால் மர்பூத்தாவை போட்டு தன்வீனை போட்டு விட்டுறணும். ஹுவ முஸ்லிமுன் அவன் ஒரு முஸ்லிம். ஹிய அவள் போடணும். அல்பாப் முகலப்புன் கதவு மூடப்பட்டிருக்கின்றது. அந்நாஃபிதத்து ஜன்னல். அல்மிந்தீலு வசிஹுன் அதாவது கைக்குட்டை அழுக்காக இருக்கின்றது. அல்யது ஓகே கை. அஷாயு ஹாருன் அதாவது தேநீர் சூடாக இருக்கின்றது. அல் கஹ்வத்து அதாவது காஃபி. அல் மஸ்ஜிது பள்ளிவாயல். பஈதுன் தூரமாக இருக்கின்றது. அல் மദ്രസத்து பாடசாலை. ஓகே. அத்தாலிபு மாணவன். மரீதுன் நோயாளியாக இருக்கின்றான். அத்தாலிபத்து மாணவி. அல் ஹிசானு குதிரை. சரியன் வேகமானதாக இருக்கின்றது. அஸ்ஸையாரத்து வண்டி. அல் கமரு அதாவது சந்திரன். ஜமீலுன் அழகானதாக இருக்கின்றது. அஷம்சு சூரியன். அல் அபு தந்தை. ஜாலிசுன் உட்கார்ந்திருக்கின்றார். அல் உம்மு தாய். ஓகே ஓகே இப்போ சில வார்த்தைகளை பிழையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் சரிப்படுத்தணும். சஹிஹில் ஜுமலல் ஆத்தியா வரக்கூடிய வாக்கியங்களை சரித்திருத்துங்கள். ஓகே. ஹகீபத்து மன் ஹாதா. அல் குர்ஃபத்து மஃப்தூஹுன். ஹாதா சையாரத்து தபீபி. ஹாதிஹி மிஃப்தாஹு சையாரத்தி. ஐனல் பக்கரத்து. ஹுவ ஃபி ஷாரிஐ. ஓகே சரி. அடுத்ததாக 5வதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக இக்ரா வக்துப் மஅ தப்தி அவாகிரில் கலிமாத்தி. முன் சென்ற பாடங்களை மாதிரியே வார்த்தைகளுடைய அல்லது சொற்களினுடைய கடைசியை தப்த் பண்ணுவதுடன் அதாவது அதனுடைய ஹரக்காத்துகளை வைப்பதுடன் வாசியுங்கள் மேலும் எழுதுங்கள். ஹாதா லி முஹம்மதின் வதாலிக லி ஹாமிதின். ஓகே. லிமன் ஹாதிஹி லியாசிரின். அல்ஹம்துலில்லாஹி லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. ஓகே. அதாவது இது முஹம்மதுக்குரியது மேலும் அது ஹாமிதுக்குரியது. இது யாருக்குரியது அல்லது இது யாருடையது? இது யாசிருக்குரியது அல்லது இது யாசிருடையது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அதாவது சூரியன் உதிக்கும் இடம் மற்றும் சூரியன் மறையும் இடம் எல்லாமே அல்லாஹுக்குரியது. ஓகே. ஹைர். அல் கலிமாத்துல் ஜதீதா புது வார்த்தைகள். அல் மிக்வா இஸ்திரி பெட்டி. அத்தர்ராஜா அல்லது கடைசியை நிறுத்தி வாசிப்போம், அதாவது கடைசியை வெளிப்படுத்தி வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் மிக்வாத்து இஸ்திரி பெட்டி. அத்தர்ராஜத்து சைக்கிள். அல் மில்அகத்து கரண்டி. அல் கித்ரு பாத்திரம். அல் பக்கரத்து அதாவது பசு. அல் ஃபல்லாஹு என்ன சொல்கிறது விவசாயி. அல் அம்ஃபு மூக்கு. அல் ஃபமு வாய். அல் உதுனு காது. அல் யது கை. அல் ரிஜுலு கால். அஷாயு தேநீர். அல் உம்மு தாய். அத்தல்லாஜத்து குளிர் சாதன பெட்டி. அல் கஹ்வத்து காஃபி. சரியன் வேகமானது. அந்நாஃபிதத்து அதாவது ஜன்னல் ஆமாம் ஜன்னல் ரெண்டு மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஜித்தன் மிகவும். ஓகே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதாவது 7வது பாடமான அத்தர்ஸு ஸாபிஅல நாம் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.